1000 பேரை கூப்பிட்டு வச்சு, லட்சம் பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறத விட ஒரு ஆன்மா கடை தேறதுக்கு இந்த ஞானத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம். அன்னசத்திரம் 1000 கட்டளை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நன்று. எழுத்துனா என்ன எழுத்து? சாதாரணமா ஊர்ப்புறங்களெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா ஊனா தெரியாத பயங்களோட என்ன பேச்சு வண்டி கிடக்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா ஊனா 8ம் 2ம். இதனுடைய மகிமை தெரியாதவன்கிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இந்த 8ம் 2ங்கிறது 2 கண்களை குறிக்கிறது. வலது கண் சூரியன் 8, இடது கண் சந்திரன் 2. இந்த 8ம் 2ம் எழுத்தை தெரிஞ்சா அது எதை குறிக்குங்கிறது தெரிய முற்படுவான், முயற்சி பண்ணுவான், ஞானம் கிடைக்கும், அறிவு வளரும்ங்கிறதுனால தான் இப்படி சொன்னாங்க. இந்த எழுத்தை கற்றுக் கொடுக்குறவன் தான் புண்ணியமா. 1000 பேருக்கு சோறு போட்டவனை விட இந்த அகார உகாரத்தை ஒருத்தருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் கிடைக்கும், ஆத்மா கடை தேரும். இதுதான் கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தரும். கோடி கோடியா பணம் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். இந்த ஞானத்தை கொடுத்தா போறோம். ஆன்ம பசிக்கு உணவு கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம். இப்போ வள்ளலாருக்கு சித்தர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன நன்றி காட்டணும்? இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தரதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை இன்னும் 100 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் நீங்க அவங்களுக்கு காட்டக்கூடிய நன்றி, அவங்களுக்கு காட்டக்கூடிய கொடுக்கக்கூடிய காணிக்கை. அதுதான், வேற ஒன்றும் அவங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொன்னாங்க. 4 ஆன்மாக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க ஆன்மா கடை தேரும். தன் பிள்ளை, நம்ம ஆன்மா கடை தேரும். தன் பிள்ளைன்னு பெத்த பிள்ளைன்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. நம்முடைய ஆன்மா கடை தேரணும்னா 4 ஆன்மாக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, நல்லது செய்யுங்க. இல்ல உலகியல்ல கொடுக்கறதெல்லாம் பொருள் சம்பந்தப்பட்டது, அருள் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. இந்த ஞான தானம் உலகத்திலே இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்காத மெய்ப்பொருள் ஞான விளக்கம் இது. இதுக்கு நீங்க என்ன கூலி கொடுக்கலாம்? எவ்வளவு காணிக்க கொடுப்பீங்க? உலகத்தையே கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. ஒரு ஆன்மா கடை தேறதுக்கு இந்த ஞானத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம்.